Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Raj Box Office with me, Vinod Sukumar. And back to back பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. கடந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அப்கமிங் மூவிஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. Let's go into the show. This is Raj Box Office with me, Vinod Sukumar. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிதுரை மாரியப்பன் டைரக்ஷனில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் பிரசன்னா, பிரசோத், அப்புறம் சாந்தினி தமிழரசன், பூர்ணிமா ரவி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே 1, டே 2, டே 3 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம், 6 லட்சம், 4 லட்சம். 1 வீக்கோட எண்டில் மொத்தமாக 25 லட்ச ரூபாய் கலெக்ஷன் இந்த திரைப்படத்துக்கு வந்து கிடைச்சிருந்தது. அதன் காரணமாக இந்த திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. பெருசாக ஆசைப்படுறது தப்பு இல்லை ரமேஷ், அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். இனி நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட ரிப்போர்ட் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சைவாவோட டிரெக்ஷனில் என்னை சுடும் பனி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் வந்து பாக்கியராஜ். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா அவரோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சிங்கம் புலி ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. 1 வீக்கோட எண்டில் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 10 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷன்லாம் கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த திரைப்படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. ஆளாளுக்கு நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன புடுங்குற வேலை நினைச்சியா? பேய் கூட்டு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவண்யா. அவங்கள பேஸ் பண்ணி தான் படத்தோட கதைக்கிழமை பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிக்குது. அவங்களே படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்களோட பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. லாவண்யா நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆவரேஜான ரெஸ்பான்ஸ்லாம் படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. 1 வீக்கோட எண்டில் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருந்தது. ஸோ அதன் காரணமாக இந்த திரைப்படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது என்ன அடிஷனல் குவாலிஃபிகேஷனா சார்? அடுத்தது நம்ம எந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ராஜகோபால் டைரக்ஷனில் அஸ்திரம் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படம் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். ஏகப்பட்ட தடங்களை வந்து தாண்டி ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து டீசெண்டான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஷாம் தான் வந்து லீட் ஆக்டர் ஃபார் திஸ் மூவி. நிலவல் ரவி ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் வந்து படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கான டே 1, டே 2, டே 3 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 15 லட்சம், 16 லட்சம். ஸோ 1 வீக்கோட எண்டில் இந்த படத்துக்கான கலெக்ஷன் மொத்தமாக 92 லட்ச ரூபாய் கிடைச்சிருந்தது. அதனாலேயே இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸை நோக்கி போக ஆரம்பிச்சது. மக்களோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே இந்த படம் வந்து செகண்ட் வீக்கை நோக்கி வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த படம் நம்ம ஷோவில் வந்து எந்த கேட்டகரியை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. மதம் மாறினா தான் நன்மை செய்வார்னா அவர் கடவுளே இல்லை, கட்சி தலைவர். அப்போ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. கடந்த வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த படத்துக்கான வரவேற்பு வந்து இப்பயும் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிட்டே இருக்குது. பெருசு, குடும்பஸ்தன், ஸ்வீட் ஆர்ட், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த 4 திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா இப்பயும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குது. அதன் காரணமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இந்த திரைப்படங்கள்லாம் நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்களை வந்து கன்வே பண்ணிக்கலாம். நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம். அவனுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ஷனில் எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் லாங்குவேஜ் வந்து மலையாளம் தான். பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மலையாளம் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான வரவேற்பு வந்து அமோகமான ஒரு வரவேற்பு வந்து எல்லா லாங்குவேஜஸ்லேருந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிட்டே இருக்குது. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால். முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பல பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவரே வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரே வந்து முக்கியமான ரோல் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டோவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு படங்க. A to Z, அதாவது ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து வெறித்தனமான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. மக்கள்லாம் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனாக வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்ராம் குரேஷி அப்ராம்.
அடுத்ததா எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷனில் வீர தீர சூரன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். ஃபைனலாக வந்து மார்ச் எண்டில் நாங்கள் வரோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கான வரவேற்பு சூப்பரான ஒரு வரவேற்பு வந்து மக்கள் இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம். துஷாரா விஜயன் அவங்க தான் வந்து ஃபீல்ம் லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் நடிகிறார் அப்படின்னா கண்டிப்பாக 100 கோடி வந்து கிராஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரிலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படமும் அதே மாதிரியான ஒரு கேட்டகரியில் வந்து ஜாயின் பண்ணுமா, நம்ம சியான் விக்ரம் கரியரில் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு படமாக வந்து அமையுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீர தீர சூரன் படத்தோட பேரோட அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த டைட்டிலுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லுவேன் நான். இது வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சர்வைவர் ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படம். உண்மையிலேயே சொல்கிறேன், எந்த அளவுக்கு நம்மளை வந்து சுவாரஸ்யமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டீம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா அருமையாக கொண்டு போயிருந்தாங்க, ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தால் கூட பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொண்டு போய் முடித்தாங்க. அதாவது படம் சொல்ல வர்றது என்னென்னா, சொந்தக்காரம் பண்ணக்கூடிய துரோகம் நல்லவன் நக்கிட்டு தான் போவான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சியான் விக்ரம் ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லணும். மனுஷனுக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. திடீர்னு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2003 வந்து தூள் படத்தோட அந்த ரெஃபரன்ஸ் பாட்டெல்லாம் வருது. உண்மையிலே அதை பார்க்கும்போது அப்போ பார்த்து அதே விக்ரம் மாதிரி இருக்காருன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து எஸ்ஜே சூர்யா தேவையா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எஸ்ஜே சூர்யா அப்படின்னா நடிப்பு வரக்கேன், அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்துக்கு எஸ்ஜே சூர்யா அவர் இல்லாமல் வேறு யாருனா கூட பண்ணியிருக்கலாமே, பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அவர் தான் பண்ணணும்னு கிடையாது, பட் ஓகே இருக்காரு. சூரஜோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சியான் விக்ரம் மொத்தமாக செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம், பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும், ஒரு ட்ரௌசரை போட்டு வருவாப்பில் தெரிக்கும், தேட்டர் மெட்டீரியல் சொல்லலாம், வந்து பயங்கரமாக இருக்கும். கிழங்கு ஒரு சம்பவம் இருக்குது, பாருங்கள், நிறைய ஸ்பாய்லர் பண்ண வரும்ல. சூப்பரான ஒரு படம், நல்ல ஒரு படம், ஃபேமிலியோடவே பார்க்கலாம், தப்பு இல்லை. வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி ஆபாசம்லாம் எதுவும் கிடையாது, தாராளமாக பார்க்கலாம். நல்ல ஒரு படம். சியான் விக்ரமுக்கு ஒரு பெரிய கம்பேக். படம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது. விக்ரம் சாருக்காக தான் வந்தோம், சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வச்சுட்டு வந்தோம், அது நல்லாவே கொடுத்துருந்தாரு. மெயினாக சியான் சாருக்காக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். ஃபஸ்ட் டே செகண்ட் பார்ட் இது எடுத்திருக்காங்கல்ல, புதுசாக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேனெல்லாம் இல்லை, நியூட்ரல் தான். யார் ஃபேனும் இல்லை, ஆனால் படம் பிடிச்சிருக்கு. விக்ரம் சார் சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா, படம் நல்லாயிருக்கு. பிஜிஎம் தெறிக்க விட்டுருக்காரு ஜிவி பிரகாஷ், பிஜிஎம் வேறு லெவல். 2ஆம் பாகம் வந்து எல்லாரையும் முடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாகம் அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை பொறுத்து இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருந்தது. அண்டு ஓவர் நைட்டில் படம் முடிகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் வந்தது எஸ்ஜே சூர்யாவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக ஒரு ஆர்டினரி லைஃப்பில் போகிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஒன் டைம் வாட்சப் தான் ப்ரோ, ரிப்பீட்டர்லாம் பார்க்க முடியாது ப்ரோ. விக்ரம் சார் தான் படமே, வேறு என்ன, ஜிவி தான் பெரிய பலமே படத்துக்கு. எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லாமே சுராஜ், அப்புறம் வந்து அந்த இவர் தெலுங்கு ஆக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் செம்ம ஒர்த்து, படம் வேற லெவலில் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு படம். கமர்ஷியலு, மாசு, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே படத்தில் இருக்கு. தனுஷ் சாரோட அசுரன், ராயன்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இதுக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குது படம். படத்தில் எந்த குறையுமே இல்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட்டு. படம் வெறித்தனமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். சார்பேட்டா இந்த ராயன்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அதை விட அதுக்கு ஈக்குவல் இதில் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் வந்து உண்மையாக ஒரு பெரிய இந்த படத்துக்கு வந்து ஒரு ஓஜி சம்பவம் தான் சொல்லணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் இருக்கும், விக்ரம் சார் கன் எடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் என்னென்னவோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த படத்தில் கூட இது மாதிரி ஒரு மாசு இல்லை. தயவுசெய்து வந்து பாருங்கள். ஏன்னா விக்ரம் சார் என்ன வந்து பண்ணாலுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்க்க மாட்டாங்க. போயிட்டு இப்போ பாலகிருஷ்ணா படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்து அதில் வர மாசு இப்படி இருக்குது அப்படின்னு. தயவுசெய்து விக்ரம் சாருக்காக ஒரு வாட்டி இந்த படம் வாங்க. விக்ரம் சார் படத்தில் பெருசாக மாசு இருக்காது, என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படம் உண்மையாகவே சூப்பர் படங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவே. தலைவன் எஸ்ஜே சூர்யா எப்படி வந்து ஒரு அமக்கலம் மாநாடுலேயும் எல்லா படத்துலையும் ஒரு அமக்கலம் பண்ணுவார மார்க் கேண்டீனில், அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் செம்மையாக இருக்குங்க. 3 பேர் ஒரு அப்படியே அரசியல் பண்ணுறாங்க. விக்ரம் சார் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொன்னான்னா அவன் வந்து சினிமா பார்க்குறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தனால தான் அப்படி சொல்ல முடியும். சூப்பர் படம், ஃபென்டாஸ்டிக்கான மூவி, நல்லா இருக்குங்க. அடுத்ததாக ஜெய்தேவ் டைரக்ஷனில் கணேஷ் வெங்கட்ராம் அப்புறம் பாவனா இவங்களோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டோர். இந்த படத்தோட லீட் ஆக்டரே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவனா மேடம் தான். அவங்கள மையமாக வச்சு தான் படத்தோட கதைக்களம் வந்து நகர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்துருக்காங்க நடிகை பாவனா. இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைய போகுது, த்ரில்லிங்கை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டும் சரி, ட்ரெய்லரும் சரி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துன்னு சொல்லி பார்த்தவங்க எல்லாருமே வந்து அப்பயே வந்து வரவேற்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேட்டர்லையும் போய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் தொடர்ந்து கொடுக்க போகிறாங்க, 1 வீக்கோட எண்டில் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்து ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். எனக்கு இப்போ உண்மை எது பொய் எதுன்னு புரிய மாட்டேங்குது. போலீஸ் ஆஃபீஸர் குமரன் இருந்தா அன்னைக்கு நைட் மித்ரா எங்கே இருந்தாங்க? பாவனாக்கு இது கம்பேக் தமிழில் திருப்பியும் அஜித் சூர்யா நடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. காஸ்டியூமில் வந்து எல்லாமே பாவனை பார்க்குறப்ப தீபாவளி படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்காங்க. சாங்ஸ் லாஸ்ட் சாங்ஸ் சித்ராமா பாடிக்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. அது வீடியோவாக இல்லை, முடிகிறப்ப போடுறாங்க. மற்றபடி சாங்ஸ் ஒரே ஒரு சாங்ஸ் தான். அதில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேய் படம் பார்க்குறேன் தமிழில். ரீசெண்டாக மர்மர் அப்புறம் கிங்ஸ்டன் அதெல்லாம் பார்த்துட்டேன். பட் அது ஒரு பேய் ஃபீல் கொடுத்தது தவிர ஒரு பக்கா பேய் படமாக இதுதான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை மலையாள படம் மாதிரி இல்லை, ஒரு தமிழ் பேய் படம் மாதிரி இதாக இருக்குது. பாவனா மேம் வந்து ரொம்ப பெரிய கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க. டன் அ வெரி குட் ஜாப். நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் போகும், லைக் புரியாது இது எதை நோக்கி போகுதுன்னு. ஆனால் போக போக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மியூசிக் வந்துட்டு பேயோட பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. சாங் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கிளைமேக்ஸில் ஒரு சாங் பிட்டு மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேண்ணா, செகண்ட் ஹாஃப் சொல்கிற அளவுக்கு இல்லைண்ணா. கிராஃபிக்ஸும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. பியூட்டி அவ்வளோ பியூட்டி. பாவனா கண்ட ஒரே கேரக்டர் தான் வந்தோம். சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியாக கொண்டு போகிறாங்க. ஒரு அமானுஷ்யம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, அதை வந்து நல்ல டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபு அந்த மிஸ்ட்ரி எதனால் நடந்துச்சு, ஸோ இந்த மிஸ்ட்ரி வந்து அமானுஷ்யத்தை நம்ம வந்து வெளியில் வரணும்னா இந்த விஷயத்தை பண்ணி ஆகணும், ஆன்மாவுடைய பிரச்சனை தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறக்காண்டி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட இன்வெஸ்டிகேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. அது 2வது பாட்டு ஃபுல்லாக த்ரில்லராக போகுது. ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு படம் தான் சொல்ல முடியும். டோர் பாவனாக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறோம்னு நினச்சி வந்தேன். அப்படி நினச்சி நீங்களும் வந்தீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு டோராக இருக்காது, பெரிய அக்கப்போராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. ஏன்னா ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் அப்படின்றாங்க, உள்ளே எந்த ஒரு ஹாரர் எஃபெக்ட்டுமே கிடையாது. பேய் பாட்டு வருது, பேய் பாட்டு போகுது, எதுக்கு போகுதுன்றது தெரில. சரி ஓகே, தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து எப்போவுமே வந்து பேயின்றது எதுக்கு வருதுன்றது செகண்ட் ஹாஃபில் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு பேய் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்க மூலியமாக ஒரு காரியத்தை சாதிக்கும் அப்படின்னு தான் தமிழ் சினிமாவில் நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பாவனாவை சூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தாக்கா பாவனாக்கும் அந்த பேய்க்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பேயே மொத்த பேரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே, இப்போ சம்மந்தப்பட்டவனை சாவடிச்சா பரவாயில்ல, சும்மா ரோட்டில் சுற்றுறவங்களாம் போட்டு சாவடிச்சிக்கிட்டு இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போய் காட்டுறாங்க. மொத்த பேரும் விரைச்சிக்கிட்டு சாவறாங்க. எதையுமே வந்து லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியல. அப்புறம் நாத்துக்கடா இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேன், இது வந்து டோர் இல்லை, பெரிய அக்கப்போர் அப்படி தான் எடுத்து வச்சிருக்காங்க. எதையுமே நம்புற மாதிரி எதுக்கா 2 மணி நேரம்லாம் எடுத்தீங்க, 1.5 ஹவரில் முடிச்சிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எதையுமே ரசிக்கும் வகையில் இல்லை. கணேஷ் இருக்காப்புல, இன்னும் 2-3 கேரக்டர் இருக்குது. எல்லா கேரக்டர் ஆக்டிங்கெல்லாம் நான் யாரையும் லேக் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் என்ன கான்செப்ட், ஹாரர் சப்ஜெக்ட் அது மிஸ்ஸிங்கு. படத்தில் ஃப்ளாஷ்பேக் நல்லா வெயிட்டாக இருக்கணும், அதில் பயங்கர லேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் இவங்க தேத்தணுமோ அதெல்லாம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. பேய் இருக்கோ இல்லையோ சவுண்டு மட்டும் வந்துட்டு இருக்குது. அப்போ பேய் வந்தால் தானே அந்த எஃபெக்ட் இருக்கும். நம்ம அப்போ தான் நம்ம வந்து பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகும். நம்ம அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சவுண்டை மட்டும்தான் கொடுக்குறாங்க. பேய் கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா, இது வரைக்கும் வந்த பேய் படங்கள்லாம் எடுத்து போட்டு பார்த்தா கூட அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இவங்க நானும் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டமேனி கிளம்பி வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது உண்மையிலேயே. அடுத்ததாக பிரஜினோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைப்படை. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம சாய்தன்யா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் விஸ்வா, ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரபு. சூப்பரான ஒரு டேரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. மக்களோட வரவேற்பு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதையும் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். யார் அந்த கழுகு? ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். அடுத்ததாக கெட்டவனு பேர் எடுத்த நல்லவண்டா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் எப்பயோ எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏகப்பட்ட தடங்களை வந்து தாண்டி ஃபைனலாக இப்போதைக்கு டேட் வந்து குறித்து வச்சிருக்காங்க. அந்த டேட்டில் வந்து பெரிய படங்கள்லாம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகுது, இல்லை ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு காரணத்தெல்லாம் மேபி தள்ளி கூட போகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகத் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து மெயின் லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நிறைய நடிகர்கள் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து
பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட இருந்து வரவேற்புலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷி அகர்வால் அண்ட் ஐஸ்வர்யா தத்தா. காமெடியில் வந்து நம்ம யோகி பாபு வந்து பட்டை கிளப்பியிருக்காராம், ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டீசெண்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு எப்படிலாம் கிடைக்க போகுது அப்படின்றத ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மைக்கு என் காதல் மலர்ந்தே தீரும். எல்லாம் வேணாம் சொன்னா எங்க அந்த டைரக்டர் கேக்குறான், இதான் பண்ணி ஆகணும்ன்றா. ரெடி ஃபார் த ரேஸ்ல இன்னும் வேற என்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது நம்ம வீட்டை பத்தின கதை. இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா நிறைய கதைங்க இருக்கு. நம்ம ஷோல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். அடுத்ததான் நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ஏப்ரல் 10 இந்த படம் வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்டேட் வந்து எப்பயோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். அவரோட கெரியரில் இந்த படம் பயங்கரமான ஒரு திரைப்படமாக இருக்கும். மங்காத்தாவை நீங்கள் எப்படிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அதை விட டபுள் மடங்காக இந்த படத்தில் வந்து ட்ரீட் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பயே ப்ரொமோஷனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படத்துக்கான வரவேற்பு வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அதெல்லாம் கவலையே படாதீங்கப்பா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தில் உங்களுக்காக ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. விஷுவல் அப்படிப்பட்ட விஷுவல்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மாசான எலிமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இருக்குங்க. படத்தை பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே வந்து கத்துறது குறையவே குறையாதுன்னு சொல்லி ப்ரொமோஷன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போது. நம்ம ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தட் இஸ் குட் பேட் அக்லி இஸ் ஆன் தி வே ஆன் ஏப்ரல் 10. வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. த மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல இன்னும் வேற என்னென்ன மூவிஸ்லாம் வந்து மோஸ்ட் அவைட்டட் லிஸ்ட்ல வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோட அடுத்த வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from this is Vinod Sukumaran signing off. Raj Box Office. Bye bye. Take care.